ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். எக்ஸாஸ்ட். இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வடைய செய்தல்னு சொல்லலாங்க. அதாவது எப்படின்னா ஹெல்த்தால் பாடியால் வந்துட்டு நம்ம உடலால் வந்துட்டு ரொம்ப சோர்வாக காணப்படுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சமயங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், த மாரத்தான் எக்ஸாஸ்டட் ஹிம். அந்த மாரத்தான் அவனை மிகவும் சோர்வடைய செய்தது. அதாவது அதை ஓடி முடித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஜென்ரலாக இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே டோட்டலாக ஃபுல்லாக யூஸ் ஆகுறதுங்க. அந்த பாடி ஃபுல்லாக யூஸ் ஆகுறது. அதனால் மற்ற எந்த விஷயமும் நல்லா செய்ய முடியாது. அதுதான் அங்கே வந்து எக்ஸாஸ்ட்ன்ற ஒரு வேர்டு. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் ஒன்று தராங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேர்டு பார்த்துருந்தோம். எனோவேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம டே 16ல் நம்ம ஒரு வேர்டு பார்த்தோம், எனோவேட் அப்படின்னு. அந்த வேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பலமிக்க செய்தல்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சோர்வடைத செய்தல்னு சொல்லலாம். அந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம் இதுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து எனோவேட்டுங்க, நம்மளே பார்த்த வேர்டு தான். கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் எனோவேட்டட் ஹர் கான்ஃபிடென்ஸ். அதாவது பலவீனப்படுத்தல்னு சொல்லலாங்க. தொடர்ச்சியான விமர்சனங்கள் அவளது நம்பிக்கையை பலவீனப்படுத்தின. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சோர்வடைய செய்தல்னு சொல்லலாங்க. இந்த எனோவேட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணலாம், சோர்வடைய செய்தல் சொல்லலாம். பட் என்ன மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எக்ஸாஸ்ட்ன்றது வந்து டோட்டலாக ஒரு பாடியில் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க. அதாவது எந்த ஆக்டிவ் பண்ண முடியாது, கையோ காலோ ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க, ஹெல்த்தாக எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்ப நம்ம வந்து வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாஸ்ட். டோட்டலி எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே எமோஷ்னலாக மைண்டில் அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சோர்வடைஞ்சோம் அப்படின்னா நம்ம சமயங்களில் நம்ம வந்து எனோவேட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கல் பாடியாக, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைண்டாக எமோஷ்னலாக அப்படிங்கிறப்போ பலவீனப்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி சமயங்களை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தட்ஸ் இட் எங்கள் 2 டேஸ்க்கான வேர்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இந்த வேர்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை பை.